திரு ஜுபைர் அவர்கள்ட்ட கொண்டு போக நினைக்கிறது எல்லாமே சிறப்பாக கரெக்டாக நடக்குது தமிழக வெற்றி கழகத்தில், நாங்கள் தான் ரேஸில் முந்திக்கிட்டு இருக்கோன்றாரு, இருக்கிறீங்களா? இல்லை, முதல்ல இன்னைக்கு உலக தலைவர்கள் யாரும் செய்யாத ஒரு வேலையை இன்னைக்கு விஜய் செஞ்சிருக்கிறார். எப்படி 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 தமிழ்நாட்டில் வந்து பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமம் இருக்கு நிறையா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் பஸ் விடுவோன்றாரு. நிறைய கிராமங்களில் பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. பயப்படாத பயப்படாத பயப்படாத, நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, கஷ்டப்பட்டு வண்டி கிடைக்காத நடந்து போறோம், யாருமே வந்து ஏத்தல, அழுதுகிட்டே ஓடுறோம், எல்லாம் இவங்கனால தானே ரோடு போட்டு அப்பதான் நாங்க போவோம் அந்த இடத்த விட்டு. சின்ன பொண்ணு, ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, எங்க ஊருக்கு வந்து பஸ்ஸே கிடையாது, நாங்க மலை கிராமங்கள்ல இருக்கிறோம், அவ்வளவு தூரம் நடந்து போறோம், எங்களுக்கு பயமா இருக்கு போறது, எங்களுக்கு ஒரு மினி பஸ்ஸாவது விடுங்கன்னு ஒரு பொண்ணு அழுதுச்சு. எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ்ஸாவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? அவர் எந்த ஊர்னு அதை சொல்லியிருந்தா கூட அதை உடனே இப்ப இருக்க ஆட்சி புடுங்கிருப்பாரு. அப்படியே அப்படியே ஒரே புடுங்க புடுங்கி இங்க நட்டுருப்பாரு. வாய் என்ன வாயை வச்சுட்டு இது பேசுது. சார் இந்த பால்சாமி தமிழ்நாட்டில் வந்து நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய பாத்ரூம் கதவுள்ள பாத்ரூம் போடுவோம் அப்படிங்கிறாரு. இவர் எந்த கதவில்லாத பாத்ரூமை போய் பார்த்துட்டு வந்தாருன்னு தெரியும். இவர் எந்த கதவில்லாத பாத்ரூமை போய் பார்த்துட்டு வந்தாருன்னு தெரியும். இப்போ உனக்கு என்ன வேணும்? இவர் எந்த கதவில்லாத பாத்ரூமை போய் பார்த்துட்டு வந்தாருன்னு தெரியும். அதுக்கு பதில் சொல்ல. பதில் தானே நான் சொல்றேன் நான் சொல்றேன் பதில் கேட்டு அடிக்கல. அடிக்காம என்ன பண்ணுவாங்க? தனி மாட்டுப்பட. In a government school in Srivilliputtur in Tamil Nadu, this was the only toilet for girls. எங்களுக்கு பாத்ரூம் வசதியாவே இல்ல, வீட்டுக்கு போய் தான் ரெஸ்ட் ரூம் வரும். அது உங்களுக்கு எனக்கு தெரியல. ஜங்கலாபுரம் பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் கட்டி முடிக்கப்பட்ட கழிவறை திறக்கப்படாததால் பள்ளியை முற்றுகையிட்ட பெற்றோர்கள் தலைமை ஆசிரியரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தடுப்புகளே இல்லாமல் கட்டப்பட்ட பெண்கள் கழிப்பறை 34 லட்சம் செலவு செய்தும் முழு நிறைவு பெறாமல் முடிக்கப்பட்டதால் சர்ச்சை. அரசு பள்ளிகள்ல எவ்வளவு பள்ளிகள்ல வந்து பூட்டி வைக்கப்பட்ட பாத்ரூம் இருக்கு, எவ்வளவு பள்ளிகள்ல பாத்ரூம் இல்லாத பள்ளிகள் இருக்கு. அத நம்ம இல்லன்னு சொல்ல முடியாது. தெரியலன்னு சொல்லுங்க சார். இப்போ நான் அடிக்கிறேன்டா. கழுத இல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவில் கல்வி இன்னைக்கு தமிழ்நாடு மிகச்சிறந்த மாநிலமா இருக்கு. அது சரி சார், ஆனா கழிவறை வசதியிலயோ இதுலயோ பிரச்சனையே இல்லன்னு நம்ம வந்து கண்ண முடிக்கிறது. ஐயோ, எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறானே, நான் என்ன பண்ணு? பிரச்சனை பேச வேண்டிய பிரச்சனை கிடையாது, இதை விட நிறைய பேச வேண்டிய பிரச்சனை, முக்கியமான பிரச்சனை இல்ல சார். உட்கார வச்சு பச்சை மிளகாய் கிள்ளி தலையில தேய்தேன்னு தேய்ச்சுட்டு வந்தாங்க. இந்த நாய் நாட்டுல இருந்தா என்ன எரிஞ்ச என்ன? ஒன்றிய அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. ஒன்றிய அரசை நோக்கி கேட்க வேண்டிய கேள்விகள் நிறைய இருக்கு. பரம்பரை இதே புரிய வைக்கிறீங்களே, இன்னும்டா நமக்கு போகாம இருக்குது. கடந்த 2 ஆண்டுகளாக அரசு பள்ளிகளில் மாணவர் சேர்க்கை குறைந்திருக்கிறது. நான் மட்டுமல்ல, நீங்கள் ஒவ்வொருவரும் ஐ டோன்ட் கேர் என்று சொல்லி நகர வேண்டும். தொடர்ச்சியாக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி உதயநிதி துணை முதலமைச்சர் உதயநிதியுடைய ரசிகர் மன்ற தலைவராக இருந்து கொண்டு சட்டமன்றத்தில் அவை முன்னவர் அமரக்கூடிய இடத்தில் அமர்ந்து கொண்டு அவர்களை மகிழ்விக்கக்கூடிய விதூசகர் போல செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். வெளிநாட்டு வியாபாரத்தை நம்மூரில் அனுமதித்ததால் இன்று முதல் நீ திறந்த வீட்டில் நுழைய புலிகேசி என எல்லோராலும் அன்போடு அழைக்கப்படுவாய். அரசு பள்ளியில் சுவரில் இருந்த மாணவர்கள் இடிந்து விழுந்து மதிய உணவு சாப்பிட்டுக் கொண்டிருந்த மாணவன் இறந்து போகிறான். திருத்தணி அருகே கொண்டாபுரத்தில் அரசு பள்ளியின் சாய்தள தடுப்புச் சுவர் இடிந்து விழுந்து 7ஆம் வகுப்பு மாணவன் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே கொதிப்பை ஏற்படுத்தி உள்ளது. நான் இப்பொழுது பேசிக் கொண்டிருந்த திருநெல்வேலி மண்ணிலை சாற்று பள்ளியிலே கழிவறையினுடைய சுவர் இடிந்து விழுந்து 2 மாணவர்கள் இறந்து போயிருக்கிறார்கள். மேற்கூரை இடிந்து விழுந்து மாணவர்களுக்கு காயம் ஏற்பட்டிருக்கிறது. அரசு பள்ளிகளே கழிவறை இல்லை, அங்கே குடிதண்ணீர் வசதி இல்லை, போதிய ஆசிரியர்கள் இல்லை. மாணவர்கள் சேர்க்கை குறைந்திருக்கிறது என்கின்ற அடிப்படை புதல் கூட இல்லாமல் நீங்கள் எப்படி இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லலாம்? எனவே நேர்மையாக ஊடகவியலாளர் என்று கூறுகிறீர்கள், நடுநிலையோடு கூடுங்கள். திமுகவினுடைய ஆதரவாளர்கள் என்றால் வெளிப்படையாக திமுக ஆதரவு என்று சொல்லிவிட்டு பேசுங்கள். உனக்கெல்லாம் வெக்கமே இல்லையாடா? சோறு தானே திங்கிற. எரிச்சல் வருது இவனை, நான் கெட்ட வாரத்துல திக்கி போடுவேன். வர நான் திரு சூர்யா வெற்றி கொண்டாடவர்கிட்ட கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். தொகுதி பங்கீடுலாம் சுமூகமா போதானே? ஒன்றும் பிரச்சனை இல்லை, தெளிவா போயிட்டு இருக்கு. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. ஆனா பாவம் எங்க அண்ணன் எடப்பாடி கம்பெனில தான் தெளிய விட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன அவங்க தெளிவா இருக்காங்களே?
யார பார்த்து இந்த கேள்வி கேக்குற? அங்கதான் பிரச்சனை அதிகமா போகுது. உங்களுக்கு தான் இப்ப ஏகப்பட்ட ஆளுங்க இப்ப எல்லாரும் குறைச்சு கேக்குறாங்க, கூட கேக்குறாங்க, தனி சின்ன கேக்குறாங்க. ஐயா என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. நீங்க சொல்றீங்களானே காங்கிரஸுக்கு 25 தானே? அவங்களுக்கு அதிகமாகவும் கொடுப்போம், 1-2 சீட்டா வாங்கினாலும் வைக்கும். வாங்கினாலும் வாங்கிடுவீங்களா? நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. சரி, நீங்க காங்கிரஸுக்கு எத்தனைன்னு சொல்லவே மாட்டேங்கிறீங்களே, அவங்கள மட்டும் பிஜேபிக்கு எத்தனைன்னு கேட்டுனே இருக்கீங்களா? மேடம் காங்கிரஸ் பத்தி பிரச்சனையே இல்லை, என்ன கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. என்ன இப்படி சொல்றீங்க? ஆமா, அது அவர் மேல இருந்து கூப்பிட்டு வந்து நேத்து சொல்லிட்டு முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல திமுக அடிமை சொல்லிட்டு என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பாங்களா? என்ன சொன்னான்னா எல்லாம் கேட்டேன். அவளாச்சு சாப்பிட்டா சொன்னா, நீ ரணகலமா சொல்லி என்ன உசு பெத்தி அளவப்ப. எல்லா கட்சிக்குமே சீட்டு குறைக்க போறீங்க அப்படிதானே? சாம்பார் ஆப் எனக்கு அதெல்லாம் ஒண்ணும் எல்லா கட்சிக்குமே சீட்டு குறைய போகுது அப்படிதானே? கூட்டணிகள் அதிகமா வந்ததுனால அவங்களே எல்லாம் கலந்து பேசி முடிவு எடுப்பாங்க. என்னடா இழிச்சவாய பாருங்க, கிச்சா என்ன கொடுத்தாலும் வாங்கிப்பா, எடுத்து கேள்வி கேட்க மாட்டாங்கிற இலக்கா இருந்தா. எப்படி இந்த கில்லி படத்துல வந்து பிரகாஷ் ராஜ் வந்து அந்த பெண்ணை காப்பாத்தி வந்துருவாங்க இல்லையா, அந்த மாதிரி விஜய் வந்து தமிழ்நாட்டு அரசியல் திமுக வந்து காப்பாத்தி வந்துருவாரு. ஏய், இவன் சரியான பைத்தியம் இல்ல, சரியாகாத பைத்தியம்டா அப்படிங்கிற ஒரு சினிமா மாயையில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டம், அது சினிமா டயலாக் தான் அவர் பேசுறாரு. அதாவது மக்களை எந்த அளவுக்கு வந்து மட்டமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் பாருங்களேன். இப்படி என்ன கிளம்ப வேண்டியதானே? அதான் துப்பிட்டில போக வேண்டியதானே? மக்களை பார்த்து கூட்டம்னா எங்க தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பவர்களால் என்ன வேற மாநிலங்களிலிருந்து வந்தவர்களா, வேற நாட்டிலிருந்து வந்தவர்களா, வேற உலகத்திலிருந்து வந்தவர்களா? என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. இதே தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தானே. இதே இத்தனை ஆண்டு காலம் இங்க இருக்கக்கூடிய ஏற்கனவே இருக்கக்கூடிய கட்சியினுடைய ஆதரவர்களாக பொறுப்பாளர்களாக அங்க இருந்தவர்கள் தானே இன்னைக்கு வந்திருக்கிறாங்க. அது என்ன மக்களை அவ்வளவு எள்ளி நகையாடுவது? நீங்க சினிமா கேட்போம், சத்தமா கேட்போம், கேவலம் கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டுக்கு சொல்றேங்க, விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார், கேட்போம். ஒண்ணும் இல்ல, சும்மா விளையாட்டு பேசுறோம்ப்பா. நான்லாம் இவ்வளவு துணிச்சலா பேசுறேன்னா ஒரே ஒரு காரணம், எங்க கூட்டணி எல்லாம் வந்து கொள்கைக்கான கூட்டணி. கொள்கையில இருந்து யாரும் இந்த ஒன்ன தாங்க 9 வருஷம் ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா, திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சண்டைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. திரு சுபேர் நிறைவான தாவேக அரசியல் ஒரு ஆபத்தான அரசியல். ஐயோ, ஏன் இப்படி வயிறு எரியுது உங்களுக்கு? நல்லா இருக்க மாட்டேடா. பாஜக உள்ளே வருவதற்காக வழித்தடம் அமைப்பதற்காக வாக்குகளை, குறிப்பா சிறுபான்மை வாக்குகளை குறிவைத்து இறக்கப்பட்டிருக்கக்கூடிய பாஜகவினுடைய ஒரு பி டீம் தான் விஜய். இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா, மூளை வளர்ச்சி குறைவா. நான் ஒரு வீடியோ போடுறேன், அதை நீங்க பார்த்துட்டு வாங்க. ஏப்பா அழுற முரியசா? என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இப்ப வீடியோவை பாத்தீங்களா? அதுக்கு அவங்க ஒரு ஸ்கிரிப்ட் பேப்பர் வச்சிருக்காங்கப்பா, எனக்கு தெரியாம போச்சுப்பா, அதை உங்களுக்கு தர்றேன். खत्म, बाय बाय, टाटा, गुड बाय, गया. துரைமுருகன் மார்பில் கை வைத்து தழுதழுத்த குரலில் பேச வேண்டும் அப்படி அந்த சிவாஜி கணேசா பேசாப்புல, அதே மாதிரி நம்ம துரைமுருகன் அவர் பேசினாரு. தம்பி தலைமை ஏற்கவா தம்பி, இந்த பல்ல கடிப்பாப்புல, அவருக்கு பல்லு வேற விழுந்துடுச்சுல, பப்பு பப்பு பப்புன்னா பேசாப்புல. நக்கல்யா அவனுக்கு. அண்ணா எப்படி எங்களை வழிநடத்தினாரோ அதே போல அந்த அண்ணாவை போல நான் உன்னை பார்க்கிறேன் தம்பி. முண்டு கடிப்பாப்புல, பல்ல கடிப்பாப்புல. நீ வெறும் தம்பி மட்டும் அல்ல, இந்த இயக்கத்தை காக்க வந்த தலைவன் அப்படின்ட்டு பேசுவாப்புல. கேமராமேன் ஸ்டாலின் பக்கம் கேமராவை திருப்ப வேண்டுமா? துரைமுருகனின் வார்த்தைகளை கேட்டு நிகழ்ச்சியில் தலை குனிந்து நமக்கு யாரு, நம்ம ஸ்டாலின் ஐயா.
இந்த வீடியோ பிடித்து இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும், ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டில் போடவும், அப்புறம் பறக்காமலே போட்டிருந்த வரட்டாமாம் வீடுறதே வரண்டா சின்னசாமி. ஹே கைஸ், திஸ் இஸ் யுவர் எடிட்டர். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க அண்ட் கமெண்ட் செக்ஷனில் ஒரு ஹார்ட்டிங் அல்லது ஒரு ஸ்மைல் தெரிக்க விடுங்க பார்ப்போம். இப்ப எனக்காக நீங்க ஒரு குத்து குத்துனா குறைஞ்சா போயிருவீங்க. சரி பாசக்கரப்ப ஒரே ஒரு குத்த குத்தி விட்டு போவோம். வாடாங்க.